ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரசகுல்லா பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து ஃபுல் க்ரீம் மில்க்கு 1 லிட்டர் பால் இப்போ நான் காய வச்சுருக்கேன். அது காய்ஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். பால் நல்லா பொங்கி வரும்போது நம்ம லெமனாக புழிஞ்சிக்கலாங்க. ஒரு லெமன் ஃபுல்லாக புழிஞ்சிருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா நீங்கள் கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா பால் தனியாக தெரிஞ்சு உங்களுக்கு தண்ணியை தனியாக அப்படியே தெரியும். உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு பன்னீர் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நீங்கள் லெமன் புழிஞ்ச உடனே இந்த மாதிரி பன்னீர் தனியாக வந்துடும். இதை நம்ம வந்து ஒரு வெள்ளை துணியில் போட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம லெமன் ஊற்றிருக்கிறதுனால அந்த லெமன் ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம இதை வந்து 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டுட்டு அதோட ஒரு 2 ஸ்பூன் மைதா போட்டு நல்லா பிசையணும். ஒரு 15 மினிட்ஸ், எப்படி இருந்தாலும் 15 to 20 மினிட்ஸ் வந்து நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கணும். நல்லா சாஃப்டாக ஒரு பதம் கிடைக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பிசைஞ்சிட்டு. பாருங்கள், இந்த மாதிரி கைவிடாமல் பிசைஞ்சிட்டே இருக்கணும். கைவிடாமல் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 20 மினிட்ஸ் பண்ணியே ஆகணும். அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த பாருங்கள், முதல்ல இருந்ததுக்கும் இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா சேர்ந்து வருது. பாருங்கள், உதிராக வராமல் நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி இன்னும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உங்களுக்கு வந்து நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். நம்ம சாஃப்டாக பிசைஞ்சா சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம வந்து இதை உருட்டி எடுத்துக்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில், கனமான பாத்திரத்தில் 1/2 கிலோ சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 3/4 லிட்டர் தண்ணி விட்டு அதை நம்ம வந்து பாகு வச்சுக்கலாம். சர்க்கரை பாகு வேண்டியதில்லை. ஒரு கொதி வந்து கம்பிப்பதம், லைட்டாக கம்பிப்பதம் வந்தால் போதுங்க. பாருங்கள், சர்க்கரை நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இப்போ நாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பாலை உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம வந்து ஒன்றா உள்ளே போட்டுக்கலாம். ஸ்டவ்வை வந்து நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே நம்ம இதில் போட்டாச்சு. இப்போ இது வந்து நல்லா ஒரு 15 மினிட்ஸ் வந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் அப்படியே மேலே இப்படி பண்ணணும். சரிங்களா? அது வந்து கரண்டியால் லைட்டாக இப்படி தட்டி விட்டிங்கன்னாவே அது வந்து உருண்டு உங்களுக்கு எல்லா பக்கமும் நல்லா வேகும். இப்போ வந்து இதை வந்து ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து இப்போ நான் திறந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம சின்ன சின்ன பாலாக போட்டது இப்போ எவ்வளோ நல்லா உப்பி எவ்வளோ பெருசாக வந்துருப்பாங்க. இப்போ இந்த சமயத்தில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போடுறேன் நான்.
இப்போ மறுபடியும் நம்ம அதை மூடி வச்சிடலாம். இன்னொரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. டோட்டலாக 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. இவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது நல்லா உங்களுக்கு அந்த ஜூஸ் எல்லாமே உங்களுக்கு இழுத்துடும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் 10 மினிட்ஸ் கழித்து இப்போ எடுத்திருக்கேன். 5 மினிட்ஸ் டோட்டலாக 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றி சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.